இது நம்மளுக்கு சோளக்கொல்லி. இது சோளக்கொல்லி வந்து நல்லா கொஞ்சம் சோளம் வச்சுருக்கு. இப்போ ஒரு இடத்துல உட்காந்துருக்கு, செடி கிளம்பல, அப்படியே ரொம்ப இதாக இருக்குது. பன்னி தான் வந்து அடிக்குதுன்னு சொல்கிறாங்க. அடிக்குது, செமையாக பன்னி அடிச்சிருக்கு. என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல. சுற்றிலும் கம்பி வெளியும் போடுறேன், சாக்கு கட்டியிருக்கேன். வச்சுக்கிற சோளம் ஒழுங்காக வராது பொழுது, கை பிடிக்கும் பொழுது கீழே பள்ளத்து துண்டில் சுத்தமாக அடித்து போச்சு. சோளமே இல்லை. அதில் ஒரு 20 சென்டில் போட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 10 கருத்து 5 கருத்தை தான் நிற்கிது. மீதி எல்லாத்தையும் பண்ணி அடிச்சிடுது. இந்த மேத்துண்டில் ஓட்டின்னு தான் இருக்கிறான். வானம் வாங்கி வந்து விட்றான், பட்டாசு அடிக்கிறேன். என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றுமே தெரியல. இந்த பண்ணியும் ஓட்டுறதும் முடியல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு. இது இந்த ஐட்டம் போட்ட முதலும் வரது நஷ்டத்திலே போகும்பொழுது, எவ்வளோ நஷ்டம் போகணுன்னு எனக்கு தெரியல. அந்தளவுக்கு பயங்கரமாக நஷ்டத்தில் வரும்பொழுது. எல்லா துண்டும் சுற்றி வந்துக்கிட்டு இருக்கேன். உள்ளார படுத்துட்ருக்கு. உள்ளாரம் போயிட்டு இருந்தால் நல்லா புல்லு நம்மளுக்கு கோரை, செம்ம கோரை முளைஞ்சிருக்கு சைடில். பார்க்குறீங்களா? அங்கே பாருங்கள் எவ்வளோ கோரை இருக்குதுன்னு பாருங்கள். நம்மளுக்குலாம் அதுக்கே இப்போ அங்கே மாட்டுக்காரங்க வந்து அறுத்துன்னு போகிறாங்க கோரையை. இருந்தாலும் எவ்வளோ இருக்குது, எக்கச்சக்கமான கோரைங்க இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரில. அது ஃபஸ்ட்டு இந்த பன்னியும் ஒன்றும் பண்ண முடியல. நம்ம பன்னி அடிக்குது, குரங்கு அடிக்குது. இந்த பாருங்கள், பன்னி ஒரு திட்டு களத்தை காணாமல் இந்த மேத்தூண்டில் பள்ளத்தில் ஒரு 20 சென்ட் அது சுத்தமாக போயிடுச்சு. இப்போ இந்த மேலே இருக்கிற இந்த ஒரு ஏக்கர்லாத்தையும் போன பார்த்தா இதே போல் ரவுண்டாக அடித்து போட்டு வைக்கிது. என்ன பண்ணுறதுன்னு தெரில. சோளம் போடுறத வேஸ்ட் ஆகிடுச்சு. போனிட்டு நெல் போட்டு நெல்லுத்துலேயும் பூந்து அடிக்குது, இதுவும் அடிக்குது. நஷ்டமான நஷ்டம் கிடைக்கிது நம்மளுக்கு. வருமானம் ஒன்றும் கிடையாது. ஒரு டைம்லாம் நம்ம வேலைக்கே போயிடலாமோன்னு தோணுது. செஞ்ச வேலைக்கே போயிடலாமான்னு தோணுது. இங்கே விவசாயன்றது அந்தளவுக்கு லாபம் இல்லை, போயிடுச்சு விவசாயம். அந்த சோளத்தை பாருங்கள், பண்ணி என்ன வேலை பண்ணி வச்சுக்கிட்டு பாருங்கள். எல்லா சோளத்தையும் தின்னுட்டு எல்லாத்தையும் பொறுக்கி வச்சுருக்கேன் பாருங்கள். சோளத்தை பூரா பண்ணி. இது பண்ணி ஓட்டுறதுக்கு எதுனா வழி தெரிஞ்சால் சொல்லுங்கள். கட்டையாக கட்டி வச்சுட்டு பாருங்கள். இது பூரா ஒடிச்சு தின்னுடுச்சு. இந்த பூரா சோளத்தை ஒடிச்சு அது முடிஞ்ச அளவுக்கு தின்னுடுச்சு. அது இன்னும் என்ன பண்ணுறதுன்னு தெரில எனக்கு. சுத்திரம் கம்பி கட்டியிருக்கேன். கம்பி கட்டி துணி கட்டியிருக்கேன். இதுலேயும் வந்து அது பாருங்கள், குரங்குலாம் அதை பண்ணுது. குரங்கு வேறு பறிச்சும் போகுது சோளம். பன்னி தானே அடிச்சதுன்னு பார்த்தா இன்றைக்கி வந்து குரங்கும் பிச்சுட்ருக்குது சோளத்தெல்லாம். அதே பாருங்கள், குரங்கு அங்கங்கே பிச்சு கிடக்குது சோளத்தை. முடிஞ்ச அளவுக்கு பிச்சு போட்டுட்ருக்குது சோளத்தை. போச்சு இந்த ஐட்டம். பண்ணி குரங்கு தான் காலி பண்ணுது சோளத்தை. எல்லாம் நம்மது இது இன்னும் இருக்குது. நான் என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல. எவ்வளோ ட்ரை பண்ணுற முடிய மாட்டுது.